வாங்க பயணிக்கலாம் ஞான சண்முகாதேவியோடு. கருடாழ்வாரின் மகிமைகளை தெரிந்து கொள்வோம் இன்றைய மார்கழி மாத சிறப்பு பதிவில். திருமாலுக்கு எண்ணற்ற வாகனங்கள் இருந்தாலும் கருடன் தான் பிரதானம். பெரிய திருவடி. கருடாழ்வார் திருமாலின் 2 திருவடிகளையும் தன் 2 கரங்களால் தாங்கி ஊர்வலமாக வரக்கூடிய காட்சியைத்தான் கருட சேவை என்போம். பெருமாள் ஆலயங்களில் நடைபெறக்கூடிய எந்த உற்சவமாக இருந்தாலும் கருட சேவை மிகவும் விசேஷம். கருடனின் தரிசனம் கிடைத்தாலே பெருமாளின் தரிசனம் கிடைத்ததாகவே மக்கள் நம்ப காரணம், பறவைகளிலே நான் கருடன் என்று கீதையிலே கண்ணனே உரைத்ததால்தான். சர்ப்பங்களை அணிகலன்களாக அணிந்திருக்கக்கூடியவர் கருடன். ஆதிசேஷனை இடது கால் நகத்திலும், குளிகனை கழுத்தின் பின்புறத்திலும், வாசுகியை பூணுலாகவும், தட்சகனை இடுப்பிலும், கார்கோடகனை கழுத்தில் மாலையாகவும், பதுமன் மற்றும் மகாபதுமன் எனும் நாகர்களை 2 காதணிகளாகவும், சங்க சூடனை தலை முடியிலும் அணிந்திருப்பவர் கருடன். கருடாழ்வார் நித்திய சூரி, அதாவது வைகுண்டத்தில் பெருமாளுக்கு எப்பொழுதுமே சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய பேறு பெற்றவர். பக்ஷி ராஜா, இமயில், உவனன், கஹபதி, கதேஸ்வரன், சிதமுகன், சுபர்ணன், தார்க்கியம், நாகாசனன், பன்னஹாசனன், புதனுக்கிணையோன், மாலூர்தி, வைணதேவன், விஷ்ணு ரதம் என்றும் கருடனை அழைப்பார்கள். கருடன் பிறந்தபோது அவர் தாய் அடிமையாக இருந்தார். அவரை மீட்க தேவலோகத்தில் இருந்து அமிர்த குடத்தை பூலோகம் கொண்டு வந்தவர் கருடன். அப்படி குடத்தை கொண்டு வந்தபோது கூடவே தர்ப்பை புள்ளையும் சேர்த்தே பூலோகத்திற்கு கொண்டு வந்தார். தாய்க்காக கருடன் போராடிய அந்த நல்ல குணத்திற்காகவே திருமால் அவரை தன் வாகனமாக வைத்துக் கொண்டார். வெற்றிக்கு அறிகுறியாக கருடனை தன் கொடியிலும் விளங்கச் செய்தார். கருடனின் பார்வை தொலைநோக்கு பார்வை. அதேபோல் தன் எடையை விட அதிக கனம் இருக்கும் பொருட்களையும் தன் காலால் தூக்கும் சக்தி படைத்தது கருடன். நம் சக்திக்கு மீறிய பிரச்சனையாக இருந்தாலும் தொலைநோக்கு பார்வையால் அதை சரி செய்ய முடியும் என்பதே கருடன் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம். ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், அதீத சக்தி, தேஜஸ் போன்றவற்றின் அடையாளமாக இருக்கும் கருடாழ்வாரை வணங்கி வாழ்வில் நலம் பெறுவோம். ஓம் பக்ஷிராஜாய வித்மகே பக்ஷி தேவாய தீமகி தன்னோ பக்ஷி பிரச்சோதயாத்து.